நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். அவன் அருட்கொடைகளை பெற்று நன்றி சொல்லுகிற சமூகம் என்று குறைந்து விட்டது. எத்துணை அருட்கொடைகள் பெற்றிருந்தாலும் போதாது என்கிற மனப்பான்பும், பெற்றதை கொண்டு நன்றி செலுத்தும் நன்றி கெட்ட சமூகத்துக்கு மத்தியில் வாழுகிற நிலை நாயினிடம் நன்றி கெட்ட மனிதனடா. யா அய்யுஹன் நாஸ் உத்குரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும் ஹல் மின் ஹாலிகின் கைருல்லாஹ் யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அல்லாஹ் சொல்லுகிறான், ஓ மனிதர்களே, அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஹல் மின் ஹாலிகின் கைருல்லாஹ், அல்லாஹ்வை தவிர படைப்பாளன் வேறு யாரும் உண்டா? உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அந்த அல்லாஹ் தானே, உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பவன் நான் தானே என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களுக்கு தேவையானதை கொடுக்கக்கூடியவனும், உங்கள் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனும், உங்களுடைய அனைத்து பொறுப்பும், உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி உங்களுக்கு வழங்கக்கூடியவனும் நான் தானே. உங்களை படைத்தவன் நான் தானே. என்னை அன்று வேறு கடவுள் உண்டா? அந்த அல்லாஹ் தான் உங்களுக்கு வானிலிருந்தும் பூமியிலிருந்தும் ரிஸ்க் அளிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிற இந்த கூற்று, எவ்வளவோ நியமத்துகள் அவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாலும் அவனுக்கு நன்றி செலுத்துகிற மனப்பான்பு இன்னும் நமக்குள்ள வராத காரணம் என்ன? இந்த உழைப்பு என்னுடையது, நான் கஷ்டப்படுவது, நான் கண்மொழிப்பது என்னுடைய திறமையால் ஆனது என்கிற எண்ணம் தான் அதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. எந்த முயற்சி செய்தாலும், எத்தனை கண் விழித்தாலும், எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் அல்லாஹ் அளித்த ரிஸ்கில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அடியார்களான சிறந்த படைப்புகளான மனிதர்களை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் அவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், மனித சமூகத்தில் கலீலும் மின் இபாதிய ஷகூர், எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்கள் ரொம்ப சொற்பமான மக்கள் தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நன்றி கெட்டத்தனம் இறைவனிடத்தில் இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு மனிதன், அவனிடத்தில் நாம் ஒரு உதவியை கேட்டு பெற்றுக்கொண்டால் அடுத்த கணம் அந்த மனிதன் நன்றி விசுவாசத்தை எதிர்பார்ப்பான். நாம் அவனிடத்தில் நன்றி விசுவாசமாக நடந்து கொள்வோம். ஒருவன் செய்த உதவிக்காக வேண்டி நாம் அவனுக்கு எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் உதவிகள் செய்ய, அவனுக்கு மரியாதை கொடுக்க, அவனை வரவேற்பதற்கு நாம் தயார். ஆனால் படைத்தவன் அந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்கு நமக்கு நேரம் ஒதுக்க முடியவில்லை. குறைஞ்சபட்சம் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தை கூட சொல்வதற்கு தோடுவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், துஆவிலேயே மிக சிறந்த துஆ, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு சரியான, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு வார்த்தை என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தை அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான வார்த்தை. ஏனென்றால் இந்த அலிஃப் லாம் என்கிற இந்த வார்த்தைக்குள், அலிஃப் லாம் இஸ்திக்ராக்கியா என்று சொல்லுவார்கள், மொத்த ஹம்தும், உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான புகழும், எல்லாவித நிஅமத்துக்குண்டான நன்றி கடன் புகழ் அனைத்தும் இந்த அல்ஹம்து என்கிற வார்த்தைக்குள் இருக்கிறது. எனவே சர்வ புகழும், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்கிற வார்த்தை கொண்ட அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தை அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான வார்த்தை. எனவே துஆவில் மிக சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ் என்கிற துஆ என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எத்துணை, கண்ட துயரங்கள் எத்துணை, பசித்திருந்த காலங்கள், தாகித்திருந்த காலங்கள், ஒரு நல்ல நாள் பெருநாள் தினத்தன்று கூட உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லை, உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை.
இதெல்லாம் அல்லாஹ் மாற்றி கொடுத்தானே. இருப்பதற்கு இடமில்லாமல், உடுப்பதற்கு துணி இல்லாமல் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அந்த நேரத்தை மறந்து விட்டோம். கடந்து வந்த காலங்களை மறந்து விட்டோம். அல்லாஹ் நமக்கு மாற்றி கொடுத்த நிலைகளை மறந்து விட்டோம். இந்த மறதிதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை விட்டும் தூரமாக நம்மளை வைத்திருக்கிறது. இப்லீஸ் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் உன்னுடைய அடியார்கள் அதிகமானவர்களை நீ நன்றி செலுத்தக்கூடியவனாக பெற்றுக்கொள்ள மாட்டாய், அவர்களை உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலையிலிருந்து நான் மாற்றி விடுவேன். இன்னைக்கு அதுதான் நமக்கு நடந்திருக்கிறது. இப்லீஸ் நமக்கு உலகத்தை அழகுபடுத்தி காட்டினார். நமக்கு கிடைத்த ரிஸ்க்கும், நமக்கு கிடைத்த பொருளாதாரங்களும் வளர்ச்சியும், நம்மளுடைய கஷ்டம், நம்மளுடைய சிரமத்துக்கு பின்னால் என்னால் தான், நான் தான் என்கிற நிலையை, அந்த பெருமையை, மமதையை உருவாக்கி விட்டான். அதனால தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு நாவு இன்னும் தயங்கவில்லை. இப்பொழுதே நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று நினைத்து நினைத்து நீ நன்றி செலுத்தலாம். யா அல்லாஹ், நீ எனக்கு இதை கொடுத்தாயே, அல்ஹம்துலில்லாஹ். நான் இப்படி இருந்தேன், இன்றைக்கு என்னை நீ எப்படி வைத்திருக்கிறாய், அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொன்றாக நினைத்து நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் அடியானுடைய நன்றியை எதிர்பார்க்கிறான். ஃபகுலு மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்காக அளித்தவற்றை நீங்கள் உண்ணுங்கள். ரிஸ்க் என்று சொன்னால் உண்ணுவது, உடுப்பது, குடிப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ரிஸ்க்கு தான். இந்த இடத்தில் அல்லாஹ் உணவை முக்கியமாக சொல்லுகிறான். ஏனென்றால் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவை உடல்ல சக்தி, தெம்பு, ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் உணவின் வழியாக இந்த உடலுக்கு கொடுக்கிறான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், ஒரு மனிதன் உண்ணுகிற உணவை அது செரிமானம் செய்து உடலுக்கு தேவையான சத்துக்களை பிரித்து எடுத்து கொள்கிறதே, இதை இயக்குபவன் யார்? நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற மனப்பான்மை உங்களுக்கு இன்னும் வரவில்லையா? உங்களுக்கு கீழ் கஷ்டப்படக்கூடிய ஒரு சமூகத்தை பாருங்கள். நோயால் அவதிப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கிற சமூகத்தை பாருங்கள். நீங்கள் ஒரு நோயாளியாக இருக்கலாம், நீங்களும் ஒரு ஏழையாக இருக்கலாம், நீங்களும் தேவையுடையவராக இருக்கலாம். ஆனால் உங்களை காண, உங்களை விட தேவையுடையவர்கள், நோயாளிகள், கஷ்டவாளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கள். அதை பார்த்தால் அல்லாஹ் என்னை இந்த நிலையிலாவது வைத்திருக்கிறானே என்ற ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் ஏற்படும் அல்லவா? அந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லியிருக்கேன். வைத்தியசாலைகளில் போய் பாருங்கள், நோயாளிகள் கஷ்டப்படுகிற, துன்பப்படுகிற நிலை. நீதிமன்றங்களை போய் பாருங்கள், அங்கே வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு, துன்பங்களுக்கு தீர்வு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கு போய் பார்த்தால் தெரியும், அல்லாஹ் அந்த அளவு நம்மளை சிரமப்படுத்தவில்லை, கஷ்டப்படுத்தவில்லை. ஒரு கட்டம் அப்படி இருந்தது, ஒரு காலம் அப்படி இருந்தது. காணி பூமிக்காக வேண்டி, சொத்து சுகத்துக்காக வேண்டி ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கி தவித்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு அதுவெல்லாம் இல்லாமல் பாரிய கடன் மிகப்பெரிய சுமையாக இருந்தது. அதிலிருந்து அல்லாஹ் இன்னைக்கு என்னை காப்பாற்றி மானம் மரியாதையோடு கண்ணியமாக அல்லாஹ் சமூகத்தில் வாழ வைத்திருக்கிறான், குடும்பத்தை வாழ வைத்திருக்கிறான்னு சொன்னால், இதற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு நீங்கள் எவ்வளவு நன்றி செலுத்தியிருக்கிறீர்கள்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் ரப்புக்காக வேண்டி? அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற ஒரு வார்த்தையோடு நன்றி முடிகிறது என்பது மட்டுமல்ல, உங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து உதவி செய்திருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் அந்த செல்வத்தால் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் கொடுத்ததை திரும்ப அல்லாஹ்வுக்காக செலவு செய்வது, ஏழைகளுக்கு கொடுப்பது, தேவையுடையவர்களுக்கு கொடுப்பது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் சொன்னால் உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், குடும்பத்தினர்களுக்கு மருத்துவ செலவுக்காக வேண்டி நீங்கள் உதவி செய்யுங்கள். நீங்கள் படித்து நல்ல நிலையில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இல்மை, படிப்பை உங்களுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் நிம்மதியாக ஒரு சொந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் சொன்னால் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அந்த நிலையை ஏற்படுத்தி கொடுங்க. இதுவும் ஒரு விதமான அல்லாஹ்வுக்கு செலுத்துகிற நன்றி தான். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நிஅமத்தை அதை வெளிப்படுத்தி காட்டுங்கள், அதை சொல்லுங்கள். எப்படி வெளிப்படுத்தி காட்டுவது? அல்லாஹ் இந்த நிஅமத்தை எனக்கு கொடுத்துருக்கா, இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அல்லாஹ் எனக்கு தேவையான காசு பணம் கொடுத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு உங்களுக்கு அது தேவை, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன், இதை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த
இதுதான் நன்றி செலுத்துகிற யதார்த்தமான நிலைகள். இதை கொண்டு வாருங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற பண்பு இருக்கல்லவா, அல்லாஹ் விரும்பின நல்ல அடியார்கள்ட்டிருந்து வெளியாகிற பண்பு. நீங்களும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினீர்கள் சொன்னால் அல்லாஹுக்கு விருப்பமான அடியாராக நீங்கள் மாறுவீர்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் ஒரு மனிதன் காபத்துல்லாவை தவாஃப் செய்கிற ஒரு மனிதனை பார்க்கிறார்கள். அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல் என்று அவர் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருப்பதை கவனிக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா ஒரு கட்டத்தில் அவரை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல் என்று இவ்வளவு புனிதமான இடத்துல கேட்குறீங்களே, அப்படி என்ன கலீல் என்று கேட்டாங்க. என்ன மீனிங்? அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல்னா, யா அல்லாஹ் என்ன கொஞ்சத்தில் ஆக்கு, கொஞ்சம் உள்ள ஒரு குறைந்த கூட்டத்தில் மக்கள் என்ன நீ சேர்த்து வைப்பாயாக அப்படிங்கிறாங்க. காபத்துல்லாவுக்கு போய் ஹரம் ஷரீஃப் போய் யாராவது கொஞ்சத்தையும் குறைவையும் கேட்பார்களா? கேட்பதற்கு எவ்வளவு இருக்கிறது. அப்படிங்கிறபோது ஏன் நீங்கள் குறைவை கேட்கிறீர்கள், கொஞ்சத்தை கேட்குறீங்க? அல்லாஹ் அவருடைய கசானா விசாலமானது, அள்ளி கேளுகளே, நிறைய கேளுகளே, அல்லாஹ் தரக்கூடியவன் தானே என்று சொல்லும் பொழுது அவங்க கேட்டாங்க, நீங்கள் யார் கேள்வி கேட்குறீங்க? என்ன இடத்துல என்கிட்ட நீங்கள் யார் கேள்வி கேட்குறீங்க? நான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக். அப்துல்லாஹ் இப்னு முபாரக்கா, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல மனிதராகிட்டு, நீங்கள் அல்லாஹ்வுடைய ஒரு நேசர் என்பதனால், நீங்கள் கேட்டதுனால நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். பெரியவரே, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை அனுபவித்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் எத்தனை பேர் இந்த உலகத்தில் வாழுகிறார்கள்? அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரொம்ப குறைஞ்ச மக்கள் தான் வாழ்கிறாங்க. அதே தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கலீலும் மின் இபாதிய ஷகூர், எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் ரொம்ப குறைவு என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? சொல்லுகிறான். நன்றி கெட்டவனா என்னை ஆக்கி விடாதே, உனக்கு நன்றியுள்ள மக்களாக நீ என்னை ஆக்குவாயாக, அந்த கூட்டத்தில் என்னை சேர்ப்பாயாக, அல்லாஹ் உனக்கு நன்றி உள்ளவனாக என்னை ஆக்கிக் கொள்வாயாக என்று நான் அல்லாஹ் இடத்தில் துவா செய்வது குற்றமானு சொன்னான். புக்கறிவர்களே, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற பண்பு நல்லவர்களுடைய அடையாளம், அல்லாஹ் விரும்பிய அடியார்களுடைய அடையாளம். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த செலுத்த நான் உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தித்தான் தருவேன். நீங்கள் நன்றி செலுத்த மறந்து விட்டீர்கள் சொன்னால் உங்களுக்கு நீங்கள் எதில் இருக்கிறீர்களோ அதை இன்னும் உங்களுக்கு இறுக்கி கஷ்டப்படுத்தி உங்களை நான் நோயினை செய்வேன், வேதனை செய்வேன். எனவே நன்றி செலுத்துங்கள், நான் அள்ளித் தருகிறேன், அதிகப்படுத்தி தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னுடைய நாவையும் உங்களுடைய நாவையும் வாழ்வையும் நன்றியை கொண்டு அல்லாஹ் அழகுபடுத்தி ஈரமாக்கி வைப்பானாக.